ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஹைதராபாத்ல இருக்கிற ஜூப்ளி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இது வந்து செகுந்தராபாத்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்டு. நம்ம ஏற்கனவே வந்து மகாத்மா காந்தி பஸ் ஸ்டாண்டு வந்து வீடியோ பண்ணியிருக்கோம், பார்க்காம இருந்தா பாருங்க. அது கொஞ்சம் நல்லா பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி. செகுந்தராபாத்ல இருக்கிற ஜூப்ளி பஸ் ஸ்டாண்டும் நல்லா பெரிய பஸ் ஸ்டாண்டு. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், இங்கிருந்து எங்கெங்கெல்லாம் போறதுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு, அதெல்லாம் வந்து டீடைல்டா பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஹைதராபாத் ஜூப்ளி பஸ் ஸ்டாண்ட போய் சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, நம்ம செகுந்தராபாத் ஜூப்ளி பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. ஸோ இங்கிருந்து பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஜேபிஎஸ் பரேட் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் இருக்கு. அங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். மெட்ரோ ட்ராக் போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ பஸ்ஸஸ் எக்ஸிட் ஆகிற ஏரியா இது. ஃபுல்லா வந்து நம்ம இது வந்து லோக்கல் பஸ், மெட்ரோ பஸ், ஓகேவா? அதெல்லாம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் போற பஸ்ஸஸ், நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் மாதிரி, தெலுங்கானா கவர்மெண்ட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இது வந்து ஹைதராபாத் செகுந்தராபாத் சிட்டிக்குள்ள ஓடுற சிட்டி பஸ்ஸஸ், மெட்ரோ பஸ்ஸஸ். இது டிஜிஎஸ்ஆர்டிசி லாஜிஸ்டிக்ஸ். இங்க பெரிய லெவல்ல இருக்குங்க லாஜிஸ்டிக்ஸ் பஸ். அது லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் எல்லாம் உள்ள இருக்கு. வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி எல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். வெளியவே ஆட்டோ ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. பார்க்கிங்கான ஏரியாவும் உள்ளே இருக்குங்க. 2 வீலர் பார்க்கிங், 2 வீலர் 4 வீலர் ரெண்டுமே பார்க் பண்ணலாம் போல. இது பஸ்ஸஸ் எக்ஸிட் ஆகிற ஏரியா. ஸோ இந்த செகுந்தராபாத் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரேட் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். அங்கிருந்து உங்களுக்கு ஹைடெக் சிட்டி போறதுக்கான மெட்ரோ ட்ரெயின்ஸும் கிடைக்கும். இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ நீங்க ஹைதராபாத் வந்துட்டு செகுந்தராபாத் சைடு வந்துட்டு ஹைடெக் சிட்டி போகணும்னா இங்கிருந்து மெட்ரோ ட்ரெயின் எடுத்துக்கலாம். ஃபுல்லா இங்க தெலுங்கானா பஸ்ஸஸ் தான் இருக்கு. நம்ம இங்க எம்ஜி பஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா பஸ், ஏபி பஸ், கர்நாடகா பஸ் எல்லாம் இருக்கு. இங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா தெலுங்கானா பஸ்ஸஸ் தாங்க இருக்கு. பிஸியா இருக்கு காலங்காத்தால. ஓ, இங்கிருந்து ஏர்போர்ட் பஸ் இருக்குங்க. வரேவா JBS to RG ஏர்போர்ட், ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் போற பஸ்ஸுங்க. எலக்ட்ரிக் பஸ், புஷ்பக் ஏர்போர்ட் பஸ்னு போட்டிருக்காங்க. வாரேவா. ஸோ நீங்க செகுந்தராபாத்ல இருந்து ஏர்போர்ட் போகணும்னா இந்த பஸ் எடுத்துக்கலாங்க. தெலுங்கானா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட புஷ்பக் பஸ்ஸஸ். ஜம்முன்னு இருக்கு பாருங்க. ஹைதராபாத் ஏர்போர்ட்டும் சூப்பரா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏர்போர்ட் போற ரூட்டும் வேற லெவல்ல இருக்குமா. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்பதானே ஹைதராபாத் வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம். இது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்ங்க. டிஜிஎஸ்ஆர்டிசி சிட்டிக்குள்ள ஓடுற எலக்ட்ரிக் பஸ்ஸஸ். இது ஒரு 200-300 கிலோமீட்டர்ஸ் போற ஊருக்கும் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் போகுது. டிஜிஎஸ்ஆர்டிசி bus.in புக் பண்ணிக்கலாம் நம்ம தெலுங்கானா பஸ்ஸஸ்க்கு. இது சிட்டி பஸ்ஸஸ், மெட்ரோ டீலக்ஸ். இது நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போற டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் மாதிரி. சரி வாங்க மக்களே, உள்ள போலாம். மக்களே, நாம எக்ஸிட் ஏரியால இருந்து பஸ் ஸ்டாண்ட் உள்ள போறோங்க. நல்ல மாடர்ன் ஃபெசிலிட்டி மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாவே இருக்கு. பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு.
ஜூப்ளி பஸ் ஸ்டாண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் கிட்டத்தட்ட 23 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. இது பாருங்க, எந்தெந்த பிளாட்ஃபார்முக்கு எப்படி போகணுங்கிற டைரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பிளாட்ஃபார்ம் பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ். ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உள்ளே இருக்கு. ஹோட்டல்ஸ் எல்லாம் கூட இருக்கு, வெஜ் நான்வெஜ் ஸ்நாக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு நிறைய கடைங்க இருக்கு. ஸோ இந்த பக்கம் ஃபியூ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, அந்த சைடு ஃபியூ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. போற வழியிலயும் பாத்தீங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கவுண்டர்ஸ், ஸ்நாக் கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் பாத்தீங்கன்னா எந்தெந்த ஊருக்கு போற பஸ்ஸஸ் நிக்கும்னு போட்டிருக்காங்க. 20 பிளாட்ஃபார்ம் ஆதிலாபாத், 19th பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஜோகி பேட், நாராயண் கேட் இங்கெல்லாம் போற பஸ்ஸஸ், சங்காரெட்டி இங்கெல்லாம் போற பஸ்ஸஸ். 17th பிளாட்ஃபார்ம்ல நர்சிபூர், மேதக், பன்ஸ்வாடா. ஸோ நீங்க பிளாட்ஃபார்ம் மேலேயே பாத்தீங்கன்னா எந்தெந்த ரூட்ல பஸ்ஸஸ் போகும் அப்படிங்கிற டீடைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தெலுங்குல போட்டிருக்காங்க ஊர் பேரு அண்ட் பஸ்ஸஸ் டைமிங்ஸ். டீலக்ஸ் பஸ்ஸஸ் பாருங்க, இதெல்லாம் லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ்ங்க, எஸ்சிடிசி பஸ்ஸஸ் மாதிரி. ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சிருக்காங்க. சண்டேங்கிறதுனால சரியான ரஷ்ஷா இருக்கு. பரவாயில்லைங்க, நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஹைதராபாத்லயும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லாவே இருக்கு. மதர்ஸ் ஃபீடிங் ரூம் இருக்கு. டிஎஸ்ஆர்டிசி கார்கோ வந்து நல்லா இருக்குங்க. இங்க கார்கோக்குனே தனி ஏரியா வச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து ஹோட்டல் இருக்கு உள்ள. இங்க பாருங்க, போத் ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட் எல்லாமே அவைலபிளா இருக்கும் போல இங்க. ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்ல ஃபெசிலிட்டிஸ். ஓ, காம்போ வேற கொடுத்துருக்காங்க. சிம்ஹாபுரி ரெஸ்டாரண்ட், டிஎஸ்ஆர்டிசி கேன்டீன், ஜேபிஎஸ் ஜூப்ளி பஸ் ஸ்டாண்ட். ஜேபிஎஸ்னா மக்களே கரெக்டா நம்ம 15th பிளாட்ஃபார்ம் வந்தோம்னா 15th பிளாட்ஃபார்ம் பக்கத்துல தான் வந்து டிஎஸ்ஆர்டிசி கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் ஏரியா இருக்குங்க. எவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி பாருங்க. டிஜிஎஸ்ஆர்டிசி லாஜிஸ்டிக்ஸ் ஜூப்ளி பஸ் ஸ்டேஷன். மக்களே இப்போ நம்ம ஜூப்ளி பஸ் ஸ்டாண்டோட அதர் சைட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்ல இருக்கோங்க. நம்ம ஹோட்டல்ல இருந்து வெளியே வந்தோன்னு ஸோ இங்க வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ், பேபி ஃபீடிங் ரூம் இந்த சைடும் இருக்கு. குளிக்க முடியாது, பட் உங்களுக்கு யூரினல்ஸ் அண்ட் பாத்ரூம் எல்லாம் இங்க போய்க்கலாம். நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. இங்க நல்ல வெயிட்டிங் ஏரியாஸ் வந்து விசாலமா இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைக் பேசஞ்சர்ஸ்க்கு தேவையான டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணும்ல, அதெல்லாம் இங்க வித்துட்டு இருக்காங்க. வாட்டர், அதுக்கப்புறம் பாப்கார்ன்ஸ் இதெல்லாம் இங்க வாங்கிக்கலாம். ஸ்நாக்ஸ் டிராவல் போது நமக்கு எப்படிதான் பசி வரும்னே தெரியாது. ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் மேலேயும் எந்தெந்த ஊர் வழியா போற பஸ்ஸஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இண்டிகேஷன்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குங்க. இங்கிலீஷ், தெலுங்கு 2 லாங்குவேஜ்ல போட்டிருக்காங்க. யாத்கிரி குட்டா போற பஸ்ஸஸ் எல்லாம் இங்க நிக்குது. நிறைய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஓடிட்டு இருக்குங்க இங்க. டிஜிஎஸ்ஆர்டிசி ஜேபிஎம்னு போட்டிருக்கு. நிறைய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், லாங் டிஸ்டன்ஸ்க்கு கூட எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஓடுது. அதுதான் ஸ்பெஷாலிட்டி இங்க.
டூ வீலர் பார்க்கிங் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் அங்கங்க இருக்குப்பா. 4-5 டூ வீலர் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு பக்கத்துலயே. Order service platform number 45 Gangavali, Gajran, Nellodi, Durga Sagar. Order service platform number 45 Gangavali. இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்இடிசி பஸ்ஸஸ்க்கெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட், சாரி எஸ்இடிசிங்கிற பாருங்க, நம்ம ஊர் எஸ்இடிசி மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸுக்கு இங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உத்னூர் இதெல்லாம் வந்து ப்ராப்பர் தெலுங்கானா இன்டீரியர்ஸ் போற பஸ்ஸஸ் எல்லாம் இங்க இருந்து தான் கிளம்புது. கரீம் நகர், கோதாவரி, அசிஃபாபாத், நிறைய ஊர் இருக்குங்க. ஸோ இங்க வந்து நிறைய முஸ்லிம் மக்கள் அதிகமா இருக்காங்க தெலுங்கானால, அதனால உருதுவும் வந்து இங்க நிறைய போட்டிருக்காங்க. அசிஃபாபாத்னு ஒரு ஊர் இருக்கு பாருங்க, கரீம் நகர், எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா முஸ்லிம் பேர்ல தான் ஊர்களே இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு அதர் சைட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் போறதுக்கு. சங்காரெட்டி, கம்மாரெட்டி, மேதாக், நிஜாமாபாத், அதிலாபாத், எல்லாம் நம்ம முகல் மன்னர்களோட பேர்லயே இருக்கு எல்லா ஊர்களும். இங்க இருக்கு பாருங்க சூப்பர் லக்ஸுரி எலக்ட்ரிக் பஸ். இது வந்து லக்ஸுரி பஸ். இந்த பக்கம் வந்து ஒரு டாய்லெட்ரிஸ் இருக்கு, ஃப்ரீ டாய்லெட்ரிஸ். இது வந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வர்ற ஏரியா. இங்க பேக்கரி, எலக்ட்ரானிக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம ஜூப்ளி பஸ் ஸ்டாண்ட்ல பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்குங்க. டைரக்ஷன்ஸ், பஸ் டைமிங்ஸ் எல்லாம் தெலுங்குல கொடுத்துருக்காங்க. பட் எனிவேஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டு இருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம ஜூப்ளி பஸ் ஸ்டாண்ட் பத்தி, இது வந்து ஹுசைன் சாகர் லேக்கோட ஒரு பார்ட்டா இருந்துச்சாங்க. பிக்கெட் லேக்குன்னு சொல்லுவாங்களாம். அதனாலதான் இப்பவும் வந்து ஜூப்ளி பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற ஏரியா வந்து பிக்கெட் செகுந்தராபாத் தான் சொல்றாங்க. சூப்பர் இன்ஃபர்மேஷன்ல. இங்க பாருங்க, ஸ்ரீசைலம், திருப்பதி, பெங்களூர், மேதக் போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து அந்த சைடு போகணுங்க. இது வந்து ரிசர்வேஷன் கவுண்டர். நம்ம என்ட்ரன்ஸ் லாபிக்கு வந்துட்டோம். டிஜிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸோட ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. வெப்சைட்லயே புக் பண்ணிக்கலாம். இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் ஃபெசிலிட்டி இருக்கு, என்கொயரி இருக்கு, ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ் பக்கத்திலேயே இங்க இருக்கு பாருங்க. டிஜிஎஸ்ஆர்டிசி பஸ் பாஸ் வாங்குறதுனால இங்க வாங்கிக்கலாம் போல. Payment of cash as cashless transaction through PhonePe, Google Pay, Paytm facilities is available at JBS for booking of parcel, booking of tickets in advance and also for availing bus passes. இது எல்லாத்துக்கும் ஆன்லைன்லயே கூட நீங்க புக் பண்ணிக்கலாம் போல. நைஸ். டிஜிஎஸ்ஆர்டிசி ரிசர்வேஷன் கவுண்டர். இங்கேயும் என்ட்ரன்ஸ்லயே வந்து உங்களுக்கு இண்டிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல எங்கெங்க போற பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குன்னு. எஸ்பிஐ ஏடிஎம் ஒன்று இருக்கு. உள்ளேயே 2-3 ஏடிஎம்ஸ் இருக்குங்க. இது வந்து என்ட்ரன்ஸ் ஏரியா. மக்களே, இது நம்ம பஸ் ஸ்டாண்டோட இன்சைட் வியூங்க, பிளாட்ஃபார்மோட வியூ. டிஜிஎஸ்ஆர்டிசியோட எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், லக்ஸுரி பஸ்ஸஸ். இது வந்து நார்மல் எக்ஸ்பிரஸ் பஸ், டீலக்ஸ் பஸ். சூப்பர் லக்ஸுரி ஏர் சஸ்பென்ஷனா. இது வந்து கரீம் நகர் போற பஸ்ஸுங்க. இந்த கிரீன் கலர், சாரி, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கும், ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க. பரவாயில்ல, எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் கூட லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஊர்லயும். சீக்கிரம் வந்து கம்ப்ளீட்டா எலக்ட்ரிக் மாறிடுவோம் போல இந்தியா ஃபுல்லாவே. நல்ல விஷயம்தான். இப்பெல்லாம் தாபாஸ்ல கூட எலக்ட்ரிக் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. மெட்ரோ பிரிட்ஜ் தெரியுது பாருங்க பஸ் ஸ்டாண்ட் உள்ள இருந்து. நம்ம தெலுங்கானா பஸ்ஸஸ்லயும் நிறைய லேடி கண்டக்டர்ஸ் இருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குற ஜூப்ளி பஸ் ஸ்டாண்ட் வந்து சீக்கிரம் வந்து ரெனோவேட் பண்ண போறாங்களா. இது வந்து மெட்ரோவோட ட்ரை லைன் கன்வர்ஜென்ஸ் பாயிண்ட் மாதிரி ஆக போகுதுல்ல. நம்ம ஏர்போர்ட் மெட்ரோ லைனும் இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா 3 ஸ்டேஷன் இருக்குமா, அதோட சேர்த்து பஸ் ஸ்டாண்டையும் மாடர்னாக டெவலப் பண்ண போறாங்களாங்க. மக்களே, பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் ஏரியாவில் இருக்கவங்க, ஜூப்ளி பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் ஏரியாவில் மெயின் ஹைவேல இருந்து உள்ள வர்ற இடம் இது. இங்கிருந்து வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குங்க. எக்ஸிட்லேயும் இருக்கு, என்ட்ரி பாயிண்ட்லேயும் இருக்கு. லைனாக நிற்குது பாருங்களேன் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்ஸு. எல்லா பஸ்ஸஸ்லேயும் போட்டிருக்காங்க அந்த வெப்சைட் நேம் tgsrtc.bus.in. நான் அது தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன், எப்படி வந்து தெலுங்கானா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வெப்சைட்டில் பஸ் ரிசர்வேஷன் பண்ணணும்னு தனியாக ஒரு வீடியோவோ போடுறேன். இது வந்து ராஜதானி பஸ்ஸுங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. டீலக்ஸு, ராஜதானி, எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்ஸு, சூப்பர் லக்ஸரி பஸ்ஸஸ்னு நிறையா டைப்ஸ் ஆஃப் பஸ் சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது. ஹைதராபாத் டு பெங்களூருக்கும் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க தெலுங்கானா பஸ்ஸஸ்ஸு. சென்னைக்கு இருக்கா என்னன்னு தெரியல. ஹைதராபாத் டு சென்னை கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நாம் தெலுங்கானா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வெப்சைட் வீடியோ பண்ணும்போது அதெல்லாம் டீட்டெயில்டாக உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா? மக்களே, இங்க ஜூப்ளி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வந்து டிப்போவும் இருக்குங்க. நம்ம ஊர்ல எல்லாம் டிப்போ தனியா ஒரு இடத்துல வச்சிருப்பாங்கல்ல, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டிப்போவும் பக்கத்திலேயே இருக்கு. கேரளா மாதிரியே போல. இங்க பாருங்க, ஃப்ளவர்ஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹோசூர்ல இருந்து இந்த மாதிரி தான் லோட் பண்ணுவாங்க. ஃப்ளவர்ஸ் எல்லாம் பஸ்ல லோட் பண்ணிட்டு இருக்காங்க. விடாம ஹாரன் அடிக்கிறாங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜூப்ளி பஸ் ஸ்டாண்டை வந்து ஒரு அப்கிரேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால, அந்த ட்ரை ஜங்ஷன் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் மெட்ரோவோட 3 லைனும் வந்து இங்க சந்திக்க போகுது. ஸோ அதோட சேர்த்து நம்ம ஜூப்ளி பஸ் ஸ்டேஷனையும் வந்து சூப்பரா அதோட மெட்ரோ ஸ்டேஷன்ஸோட கனெக்ட் பண்ணி ஸ்கை வாக்ஸ் எல்லாம் அமைக்க போறாங்களாங்க. ஸோ ஒரு மாடர்ன் பஸ் டெர்மினல் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கர்ஸ்ல டெவலப் பண்ண போறாங்களாம். மல்டி லெவல் பார்க்கிங், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், ஹை அண்ட் பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸோட டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டெல்லியில இருக்கிற காஷ்மீரி கேட் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் ஆக போகுதாங்க. மக்களே, நாம ஜேபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட்குள்ள இருக்கிற ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கோங்க. நல்லா வெரைட்டியா அவைலபிளா இருக்கு. இட்லி, பூரி, உப்புமா காலங்காத்தால, மதியம் ஈவினிங்கும் இதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கு, ஹைஜீனிக்காகவும் இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸோ ஜூப்ளி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தீங்கன்னா இங்க கண்டிப்பா சாப்பிடலாம். நாம உப்புமா சாப்பிடுறோம் காலையில. என்னடா பஸ் வெளியே வந்துட்டு உப்புமா சாப்பிடுறேன்னு கேட்குறீங்க. சேஃப்ங்க, டிராவல் போது உப்புமா சாப்பிடுறது, ஓகேவா? வாங்க சாப்பிட்டு போவோம். மக்களே, இங்க பாருங்க உள்ள இன்டீரியர்ஸ். ஸோ உங்களுக்கு நல்லா ஆறாமர உட்காந்து ஃபுல்லா சாப்பிட்டு நிம்மதியா சாப்பிட்டு நீங்க டிராவல் பண்ணலாம் ஜூப்ளி பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்தீங்கன்னா. ஸோ நாம வந்து உப்மா சாப்பிட போறோம். உப்மா வித் ஹாட் அண்ட் பைப்பிங் சாம்பார் சட்னிஸ். 2 பக்கம் இருந்து ஆக்சசிபிலிட்டி இருக்கு. நைட் நேரம் சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் போல, ரோட்டிஸ் எல்லாம். மக்களே, நம்ம சாப்பிட்டாச்சுங்க நம்ம ஜூப்ளி பஸ் ஸ்டாண்ட்ல. ஆக்சுவலா கிளாக் ரூம் எங்காவது இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். பட் கிளாக் ரூம் ஃபெசிலிட்டியே இருக்கிற மாதிரியே தெரியல. உள்ள ஸ்நாக் கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்கு. சிம்ஹாபுரி சூப்பர் மார்க்கெட்டு. பட் ஏன் கிளாக் ரூம் வைக்காம இருக்காங்கன்னு தெரியல. இங்க ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்கு, ஸ்ரீ கணேஷன் சொல்லிட்டு. வா, இங்க ஒரு லான்ச் இருக்குங்க, ராகவேந்திரா டீலக்ஸ் லான்ச். செப்பரேட் பாத்ரூம் ஃபார் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ். சூப்பர். ஸோ இந்த லான்ச் ஃபெசிலிட்டி நீங்க அவைல் பண்ணிக்கலாம். வெயிட்டிங் ஏரியாலாம் சூப்பராகவே இருக்குங்க. ஏசி வெயிட்டிங் ஹாலா என்னன்னு தெரியல. ராகவேந்திரா டீலக்ஸ் லான்ச்னு மட்டும் போட்டிருக்காங்க. ஏர் கண்டிஷன்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப வெயிட்டிங் பீரியட் எல்லாம் இருந்துச்சுன்னா பஸ் ஏறுறதுக்கு முன்னாடி இங்க நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம். ஃப்ரெஷ் அப் பண்றதுனா கூட இந்த லாஞ்சிலேயே நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷ் அப்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இது வந்து ஸ்ரீ கணேஷ் ஹோட்டல்.
ஃபலூடாஸ் அண்ட் ஐஸ்கிரீம் ஷாப்ஸு. இது வந்து ஆக்சசரிஸ், ஐயப்பா சூப்பர் மார்க்கெட். டீ, காஃபி, வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்கு. ஹாட் அண்ட் பைப்பிங் கார்ன் ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க. மக்களே, கிளாக் ரூம் கேட்டவங்க இங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் அபிஷியல்ஸ் கிட்ட. ஆக்சுவலா லான்ச்குள்ளேயே வந்து கிளாக் ரூமும் அவைலபிளா இருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க லான்ச், ராகவேந்திரா டீலக்ஸ் லான்ச்குள்ளேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளா இருக்கு. இங்கேயும் வந்து பேடிஎம் மூலமாவே நீங்க பே பண்ணிக்கலாம். உள்ள வச்சிருக்காங்க பாருங்க, பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. கிளாக் ரூம் ஃபெசிலிட்டி. மக்களே, கிளாக் ரூம்ல சார்ஜஸ் கேட்டவங்க 12 ஹவர்ஸ்க்கு வந்து 50 rupees. ஓகேவா? ஸோ நீங்க ஸ்டே பண்றதுனால ஒரு 2-3 hours லான்ச்குள்ள ஸ்டே பண்ணிக்கலாம். பேக்ஸ் வச்சுட்டு உள்ளுக்குள்ள சுத்திட்டு வருதுன்னா அழகா லான்ச்குள்ள நீங்க பேக் வச்சுட்டு செகுந்திராபாத் சுத்தி இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் ஹைதராபாத்குள்ள. இங்கிருந்தே வந்து உங்களுக்கு லோக்கல் பஸ்ஸஸும் அவைலபிளா இருக்கு, மெட்ரோ பஸ்ஸஸும். அதனால பிரச்சனையே கிடையாது. அழகா வந்தீங்களா, பேக்கை போட்டீங்களா, ஃப்ரெஷ் அப் பண்ணீங்களா, ஊர் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு அழகா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். 1 ஹவருக்கு 50 rupeesங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸ் ஒன்று அவைலபிளா இருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். யூஸ்வலா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல தான் இருக்கும். இந்த மாதிரி பெரிய பஸ் ஸ்டேஷன்ஸ்ல எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்ல விஷயம் டிராவலர்ஸ்க்கு. மக்களே, பஸ் ஸ்டாண்ட் உள்ளுக்குள்ள ஃபுல்லா பார்த்துட்டு வந்தாச்சுங்க. ஸோ இது பஸ்ஸஸ் எக்ஸிட் ஆகிற ஏரியா. ஸோ இங்க என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இது வழியா போனீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிடலாம். ஜூப்ளி பஸ் ஸ்டாண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் அங்க இருக்கு பாருங்க, அதுதான் மெட்ரோ ஸ்டேஷன். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். 2 வீலர் ஸ்டாண்ட்ஸ் இங்கேயும் இருக்கு பாருங்க. மல்லிகார்ஜுனா பார்க்கிங், டிஎஸ்ஆர்டிசி, ஜேபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் 2 வீலர் பார்க்கிங். சுத்தி சுத்தி நிறைய 2 வீலர் பார்க்கிங் இருக்குங்க. நம்ம ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு எக்ஸிட் ஏரியாக்கு வந்தாச்சுங்க. மறுபடியும் ஹைதராபாத்ல இப்ப புதுசா டெவலப் பண்ணிட்டு இருக்கிற ஏர்போர்ட் மெட்ரோவும் வந்து செகுந்திராபாத் இந்த ஜூப்ளி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கிராஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே வந்து ஹைடெக் சிட்டி போற ஒரு லைன் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு, எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. ஸோ அந்த மெட்ரோ ஸ்டேஷனும் வந்துருச்சுன்னா மல்டி மோடல் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஹப் மாதிரி ஆயிடும்னு சொல்றாங்க ஜூப்ளி பஸ் ஸ்டாண்டு. ஸோ மக்களே, நாம செகுந்திராபாத் ஜூப்ளி பஸ் ஸ்டேஷன் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சு. 360 டிகிரில பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி, ஃபுட்டு எல்லாமே வந்து எங்கெங்க இருக்கும், கிளாக் ரூமு, ஏசி வெயிட்டிங் லாஞ்சு எல்லாமே டீடைல்டா பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Jubilee Bus Stand, Secunderabad. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃபிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.